ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், நீ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், குறிப்பா 24/7 நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேச போறோம். ஸோ தொடர்ச்சியா திவாகர் டார்கெட் பண்ணப்பட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்க நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. ரியோராஜ் அவருடைய படக்குழுவினரோட நேற்று ப்ரொமோஷன் இதுல கலந்துட்டு பார்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நம்ம பேசணும். நான் உங்க ஹரிஷ் முகலகத்தை தான் பேசுறதுனால பிரியவரன் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் நம்ம ரெவ்யூ சொல்லிடலாம். நமக்கு எப்பவுமே ரெகுலரா ஃப்ராஸ்டியோட ரெவ்யூ இருக்கும், மீன்ஸ் கமெண்ட் இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு சூப்பர் ரெவ்யூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அப்புறம் மதன் குமார்னுட்டு அந்த ஐடியில இருந்து வந்துட்டு குட் ரெவ்யூன்னுட்டுன்னு ரெவ்யூ வந்திருக்கு. மிக்க நன்றி அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஸோ வில் கோ டு த ஷோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்ப நீ சொல்றல்ல அங்க வந்துட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு, எதுவுமே லாஜிக்கலா இல்ல. எந்த சண்டையுமே லாஜிக்கலாவே இல்ல அந்த இடத்துல. இப்ப இந்த சீசன்ல ஐம் டாக்கிங் அபவுட். இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கே துடிக்கும், ஐயோ இது இப்ப இவங்க பேசுறது தப்பாச்சே அப்படி இப்படின்னுட்டு நம்மளுக்கே வந்துட்டு ஒரு நாம ஒரு நீதிபதி மாதிரி நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நாம கொடுக்குற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த சீசன் எப்படின்னா, ஆபாசம்ல இருந்து சண்டையில இருந்து எல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஓகே இப்படி பண்ணலாம் போல இருக்கு, ஓகே அப்படி பண்ணலாம் போல இருக்குன்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க சொசைட்டிய அப்படின்றதுதான் நான் ஃபர்ஸ்ட் பிளேமா வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த வாரம் கேஸ் டபுள் எவிக்ஷனா இருந்தால் லீஸ்ட் ஓட்ல இருக்கிறது கலையும் பாரும். அது எப்படி பாருது டவுன் ஆச்சுன்றது. பார்வதியும் மாறி வந்துட்டு இருக்கதா தகவல். ரெண்டு பேருக்கும் 15%, 15 to 16% மாறி மாறி ஏறியும் இறங்கியும் இருக்கு. அதனால யாருக்கு? பார்வதிக்கும் அரோராவுக்கும் ஓகே ரெண்டு ஓகே பேரும் ஓகே. 18% அதான் ரொம்ப தான் வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாம் கிடையாது. ரெண்டு ஓகே. மூணு ஓட்டு தான் டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் டீம் ம். சைட்ல இருந்து சொல்றது கூட 2-3 ஓட்ஸ் தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரெண்டு பேரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில அனுப்ப மாட்டாங்க. எனக்கு என்ன பொறுத்தவரை ரெண்டு பேரும் வெளியில அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா ரெண்டு பேரும் கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்க. அதனால ரெண்டு பேரும் வெளியில அனுப்ப மாட்டாங்க. ரெண்டாவது, பார்வதி வெளியில அனுப்பிச்சிட்டா அங்க சண்டை போறதுக்கு ஆளுங்க. ஆமா. அதனால வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவைங்கிறப்போ அந்த இடத்துல பார்வதி இருந்தாகணும். பார்வதி வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த இடத்துக்கு வேற யாரையாவது வெளியே அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு வினோத் அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு அந்த சாப்பிடுறது தூங்குறது அப்படின்னுட்டு யாரை சொல்றீங்க அப்படின்றப்ப ரம்யா வந்துட்டு திவாகரன் பாருன்னுட்டுன்னு சொல்றாங்க. அது அக்செப்டட் தான் அவங்க ரெண்டு பேரும். ஆனா 3 வாரமா நீங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டை விட்டு வெளியில வராம சொகுசா இருக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க சும்மாவே படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு, இப்ப அவங்க பிஸ்கெட் சாப்பிடுறாங்கன்னா கூட நீங்க அதுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க. ரொம்ப கேவலமா சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி பிச்சி பிச்சின்னுட்டுன்னா அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எதனா சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இதுல உங்களுக்கு எதனா வேலை கொடுத்துட போறாங்கன்னுட்டுன்னு டெய்லியா லூஸ் மோஷன் நடக்கும். எனக்கு நிஜமா இது விசித்திரமான பிறவியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எந்த நேரம் உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன், எந்த நேரம் உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன். ஸோ இதுல இந்த ஓபி அடிக்கிறது அப்படின்னாக்கா அது ரம்யான்றதை தான் நாங்க சொல்லுவோம். ஸோ ரம்யா இன்னொருத்தரை சொல்றதுக்கு முன்னாடி தான் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். அவங்களுக்கு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது. ஏன்னா அங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றதுனால அது. ஆனா தொடர்ந்து அவங்க அதுலயே தான் இருக்காங்க, அந்த வீட்லயே தான் இருக்காங்கன்றதும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அது உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ்? இது அவங்க தொடர்ச்சியில் பேசுனது. ரம்யா அந்த சூப்பர் டீலக்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னா ரம்யா வெளியில பார்த்துக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ரம்யா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் பல பேர் அங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓகே. ரம்யாவால இந்த பக்கம் இருக்கிற தகவலும் அவங்களுக்கு கிடைக்குது, அந்த பக்கம் இருக்கிற தகவலும் இவங்களுக்கு கிடைக்குது. அவங்க ரெண்டு பக்கம் போது ஒரு மாதிரி போயிட்டு போயிட்டு வராங்க. ஸோ அதனால ரம்யா அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே வச்சுக்கிறதான் பாக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஸ்வாப் பண்ணும்போது ரம்யா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நினைக்கிறேன். அண்ட் 3 வாரம், 4வது வாரம் நினைக்கிறேன். இந்த 4 வாரத்துல அவங்க பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. விஜய் டிவி அவங்களுடைய அந்த
எடிட்டர் கட் போட்டிருக்காங்க. அதுலயே வந்து அந்த சண்டை போடுற காட்சிகள் மட்டும்தான் ரம்யா ஃபர்ஸ்ட் வீக் சண்டை காட்சிகள் மட்டும்தான் ரம்யா வராங்க. அதுதான். இந்த கண்ட்ரி ரூட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சண்டை போடுறது, ஓங்கி பேசுறது, இதுக்கெல்லாம் மட்டும்தான் ரம்யாவை காட்டுறாங்க தவிர வேற எதுலையும் நான் ரம்யா பார்த்தது இல்லை. பட் அவங்க டாஸ்க்ல வந்து நேற்று நல்லா பண்ணாங்க. ஓகே. கெமி கூட பண்ணது. ஓகே. கெமியோட நல்ல ஃபைட் பண்ணாங்க ரம்யா. ஸோ அது வந்து அது அப்ரிஷியேட். வரப்போ டாஸ்க்னு வரப்போ நான் வந்து என்னோட ஃபுல் எஃபர்ட்டும் போடுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க ரம்யா. ஸோ அதனால ரம்யா வந்து பிக் பாஸ் வீட்ல ஒண்ணு பண்ணலங்கிறது சொல்ல முடியாது. அங்கங்க சில விஷயங்கள் பண்றாங்க. பட் வந்து ரொம்ப பெருசா வெளியில தெரியல அப்படிங்கிறது கண்டிப்பா. டாஸ்க்னு வரப்போ ஷீஸ் கிவிங் 100% கொடுக்குறாங்க. அவங்களுடைய 100% போடுறாங்க. பட் வந்து மற்ற நேரத்துல டாஸ்கை தாண்டி மற்ற நேரத்துல அவங்க வெளியில பெருசா தெரியல. சண்டை காட்சிகள் வரும்போது மட்டும் தான் அவங்க பெருசா தெரியாங்க. ஸோ மற்ற ஓகே. நேரத்துல அவங்க பெருசா தெரியாததுனால வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் டாஸ்க்ல அவங்க பண்றதை நம்ம பார்க்கணும். அவங்க வந்து கண்டிப்பா. அட்டன் கொடுக்கறத தாண்டி டாஸ்க்ல அவங்க 100% போடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் 3 to 4 சீசன்ஸ் வந்து டாஸ்க் பெருசா இருக்காது, பெருசா இருக்காது. பட் டாஸ்க்ல வந்து எஃபர்ட் போடுவாங்க. ஓகே. 60-70 நாட்கள் ஓடுவாங்க அந்த டாஸ்க்ல எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம கண் கொடுக்கல அப்படின்னா டாஸ்க்ல எஃபர்ட் போடுறதுனால நான் ரம்யா ஓகே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஷீஸ் ஃபைன். பட் வந்து கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒதுக்கிட முடியும். ஓகே. ஓகே. அந்த அந்த ஹேண்ட் வந்துட்டு அரோரா ரொம்ப அழகா இருந்தது அந்த அட்வைஸ் கம்ருதீனுக்கு பண்ணது. இப்போ வந்துட்டு உன்னோட கிராஃப் ஏறுது அப்படின்றது சொல்றதாகட்டும், நீ வந்துட்டு இப்ப இந்த கோவத்தெல்லாம் குறைச்சிருக்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்க, இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படி எல்லாம் பண்ணணும்னுட்டுன்னு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அட்வைஸ் பண்ண எல்லாமே வந்துட்டு நல்ல விஷயங்கள் தான். நான் அதுல ஏதோ தப்பு சொல்ல. பட் இதை ஏன் அரோரா தனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அட்வைஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க. ரம்யாவுக்கு வந்து கனி கொடுத்தாங்க, அரோராவுக்கு கமோதன் கொடுக்குறாரு, திவாகருக்கு பார்வதி கொடுக்குறாங்க. ஆனா அந்த அட்வைஸ் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அட்வைஸ் கொடுக்குறவங்களும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்றதுல நல்ல அட்வைஸ் அரோரா வந்துட்டு கம்ருதீனுக்கு சொன்னது ஒரு நல்ல மோட்டிவேஷனாவும் இருந்தது, அட்வைஸாவும் இருந்தது. பட் அந்த அட்வைஸ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே முதல் நாள்ல இருந்து அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. இது ஒரு சைடு இருந்தாக்கா, இன்னொன்னு வந்துட்டு திவாகர் ஃப்ரம் டே ஒன் வளர்ந்த விதம், தகுதி, தராதரம், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்றாரு. அது என்ன வளர்ந்த விதம் என்ன இதுன்றது தெரியல. நிறைய விஷயங்கள்ல வந்து பேசுறப்போ சண்டையில எல்லாம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஓகே. இன்னைக்கு கன்ஃபெஷன் ரூம்ல வந்துட்டு ஹேட்னா என்னன்னுட்டுன்னு கேக்குறாரு. அது வேற லெவல் திவாகரா இருந்தது. அப்ப நீங்க படிச்ச படிப்பு என்ன? அப்ப எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கே கத்து கொடுக்குறாங்களே ஹெச்ஏடி ஹேட்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தொப்பின்னுட்டுன்னு சொல்ற இது வந்துட்டு எனக்கு அது சுத்தமா புரியல. இவர் எப்படி அது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிராபேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரு அது கூட வந்து ஓ அதுவா நான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் கூட எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. அவருக்கு தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தாரு. அதே மாதிரி செகண்ட் ப்ரோமோல பார்த்தோன்னா பக்காவா குரூப்பிசமா எக்ஸ்போஸ் பண்ணாரு. தட் வாஸ் அ வெரி குட் மூவ் ஃப்ரம் திவாகர் அப்படின்றது சொல்லுவேன். ரொம்ப அழகா இருந்தது செகண்ட் ப்ரோமோ. அது அந்த இதுல வந்துட்டு என்ன சொல்றது, அந்த சண்டை அவர் பண்றதுன்றதை விட இந்த போல்டா வந்து சபரி வர்றப்போ நீ குரூப்பிசம் பண்ற நீ குரூப்பிசம் பண்றன்னுட்டுன்னு அடிச்சு சொன்னதெல்லாம் வந்துட்டு வேற லெவலா இருந்தது. குரூப்பிசம் பண்ற அப்படிங்கறது வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. பட் என்னன்னா அந்த இடத்துல அவரும் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஆமா ஆமா. அவரும் வந்து எக்ஸ்போசர். அவருக்கு வந்து சண்டை போட மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறது தான் வந்து எல்லாரும் பாக்குறது. சண்டை போடுறாரு, கேமரா முன்னாடி நடிக்கிறாரு, அதை தாண்டி என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி எதுவுமே இல்ல. டாஸ்க்ல கூட பெருசா எஃபர்ட் போடுறது இல்ல. இல்ல அது குரூப்பிசம் எக்ஸ்போஸ் பண்ண விதம் எல்லாம் நல்லதா இருந்தது. ஃபைனலா வந்து மொத்தமே ஃபிளாப் ஆக்கிட்டாரு. அப்பதான் அந்த தகுதி தராதரம் எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல அவரை தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாரு. அது வந்து சில வார்த்தைகள் விடக்கூடாது அப்படிங்கறதுதான் வந்து ஃப்ரம் த டே ஒன் சொல்லிட்டு இருக்கிறது அவருக்கு. பட் அவர் வந்து நிறைய வார்த்தைகள் விடுறாரு. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது அது ப்ராப்ளம் ஆகுது, ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. அவரை சுத்தி அது வந்து ப்ராப்ளம் ஆகும்போது தனக்குன்னு பிரச்சனை வந்தா அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்றாரு. மற்றவங்களுக்குன்னு வரும்போது அந்த இடத்துல வந்து தகுதி தராதவன்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் வந்து என்னை பொறுத்தவரை நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறது இல்லை. ரம்யாவை பார்த்தாலும் சரி, சுபிக்ஷாவை பார்த்தாலும் சரி, 2 பேரும் நீ தகுதி தராதவன், நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது. படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா காமராஜர் என்ன படிச்சார்? காமராஜர் நான் அவரெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து மாத்தி அமைச்சேன்.
இந்த என்ன சொல்றது, சத்துணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். அதான் எம்ஜிஆர் மேம்படுத்தணும். பட் வந்து அந்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பிச்சதுனாலதான் ஸ்கூல் டிராப் அவுட் கம்மியாக ஸ்கூலுக்கு வந்து பசங்க வர ஆரம்பிச்சாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வீட்டுல சாப்பாடு இல்லை, சாப்பாடு சமைக்க முடியாது, ஒருவேளை சாப்பாடு கூட முடியாத நிலையில இருக்கும்போது பசங்களாவது சாப்பிடட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால என்ன அந்த வகையில அது வந்து டிராப் அவுட்டை கம்மி பண்ணுச்சு, படிக்க வேண்டிய சூழலை உருவாக்குச்சு. அதனால படிச்சாங்க. உங்களுக்கு படிக்காத காமராஜரால ஒரு சோசியலிசமா ஒரு கல்வித்துறையில இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்க வந்து படிப்புங்கிறது இங்க முக்கியமே கிடையாது. நான் லாஸ்ட் சீசனும் இதான் சொன்னேன். அவங்க வனிதா அவங்க பொண்ணுக்கு இதே மாதிரி இஷ்யூ வந்து நான் லாஸ்ட் சீசன் படிப்புங்கிறது அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து படிக்கிறத தாண்டி டேலண்ட்டை வந்து நீங்க எந்த துறையில நீங்க காட்டுறீங்களோ அந்த துறையில அதுக்குன்னு தனியா கோர்சஸும் இருக்கு. நீங்க எஸ்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா டேரக்டர் இன்ஜினியரிங் போகணும்னு அவசியம் இல்லை. பாலிடெக்னிக் சேரணும். பாலிடெக்னிக் சேர்ந்து அந்த இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு நீங்க தகுதியானவரா உங்களை நீங்களே பரிசோதிச்சுக்கலாம். இங்க அதுக்கான ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் பாலிடெக்னிக்ல. அந்த ப்ராக்டிக்கல்ல நீங்க வந்து ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணலாம். இல்லைன்னா பாலிடெக்னிக்கோட முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிகல்ஸ் வச்சு நீங்க தனியா ஒரு ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். தொழில் தொடர்பான கல்வி நிறைய இருக்கு நீங்க. அதனால வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓகே, படிப்பு முக்கியம். நான் சில இடங்கள்ல தேவைப்படுது, இந்த படிப்புங்கிறது சில இடங்கள்ல தேவைப்படுது. பட் அதுக்காக நீ என்ன படிச்ச தெரியுமா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் என்கிட்ட இப்படி பேசாம நீங்க கேட்கறது என்ன பொறுத்தவரை அது தவறான ஒரு வாதம்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். பட் நம்ம வந்துட்டு என்ன 24/7 அவங்க அங்க உள்ள இருக்கிறதுனால வந்துட்டு இப்போ ரம்யா வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் அவங்களோட ஸ்லாங், அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் முடியவே முடியாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடிட்டிங்ல இது இருக்கும். ஸோ அப்ப ரம்யா அங்க என்ன பேசுறாங்கன்றது கொஞ்சம் இது என்னது அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா 24/7 இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அதோட கஷ்டம். எம்ஜே கிட்ட பேசிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் நைட்ல உன் ஒய்ஃப் ஓடி போயிடுவாங்க பாருங்க பேசுறாங்க ரம்யா. அது அவங்களுடைய ஸ்லாங் அப்படிதான் பேசுவாங்க. என்ன சொல்றதோ ஒரு நைட்ல வந்துட்டு எவ்ரிதிங் கான்சி அவங்க படிப்படியா ஷி இஸ் டேக்கிங் இனிஷியேட்டிவ், நம்ம மாத்திக்கணும் நம்மளன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். அதுக்காக வந்துட்டு கம்ப்ளீட்டா மற்றவங்க மாதிரி நார்மலா இருக்கணும்னாக்கா எதிர்பார்த்தாக்கா அது தப்பு. ஸோ இதெல்லாம் வந்து திவாகருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். சோ என்னோட புரிஞ்சுக்கணும் திவாகர். வந்து தன்னை மாத்திக்க நினைக்கிறாங்க, தன்னை ட்ரை பண்ணி அதாவது மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை புரிஞ்சுக்கணும். உடனே தனக்கு ஈக்குவலா மற்றவங்களும் இருக்கணும் அவர் நினைக்கிறது தப்பு. தனக்கு ஈக்குவலா உலகத்துல வந்து எனக்கு ஈக்குவலா யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை விட மேல அதிகமா படிச்சவங்க இருப்பாங்க, இல்ல என்னை விட கீழே அதிகமா கம்மியா படிச்சவங்க இருப்பாங்க. டேலண்ட் வைஸ் என்னை விட ஜாஸ்தி இருக்கிறவங்களும் இருப்பாங்க, என்னை விட டேலண்ட் கம்மியா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்காக வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களோட தான் நான் வேலை பார்ப்பேன், எனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களோட தான் வந்து நான் விளையாடுவேன், எனக்கு ஈக்குவலா இருக்கவங்களோட தான் நான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்றது அது ஏற்படுது இல்லை. நீங்க ஃபைட்டுங்கிறப்போ ஒரு டீம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த டீம், இன்னொரு டீம் பலம் குறைந்த டீம் இருந்தா தான் அது சுவாரஸ்யம் அதிகமாகும். பலம் குறைந்த டீம் பலம் வாய்ந்த டீம் வந்து தோற்கடிக்கும் போதுதான் அந்த இடத்துல பேசிக்கொள்ளலாம். பலம் வாய்ந்த அணி வந்து ஜெயிச்சுட்டே இருந்தா இவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க, நம்ம எதுக்கு பார்க்கணும்னு டிவி சேனல் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில வந்து திவாகரோட எக்ஸ்பெக்டேஷன் மொத்தம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து போடுற எஃபர்ட்டை பாராட்டணும். அதை விட்டுட்டு எனக்கு ஈக்குவலா நீங்க இருக்கணும், எனக்கு ஈக்குவலா இருக்கணும், உங்களுக்கு ஈக்குவலா யாரும் இருக்க முடியாது. நீங்க நினைக்கிற இல்ல, இவர் நினைக்கிற மாதிரி எல்லாருமே இவருடைய தகுதிக்கு ஏற்றபடியே இருக்கணும் அப்படிங்கிறது அது இந்த ஷோ கிடையாது. முதல்ல ஒவ்வொருத்தருடைய தகுதியும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஷோல, ஒவ்வொருத்தருடைய டேலண்டும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய படிப்பும் ஒவ்வொரு மாதிரி. நீங்க எனக்கு ஈக்குவலா நான் படிச்சதுக்கு ஈக்குவலா நீங்க இருக்கணும், நான் என்னோட டேலண்ட்டுக்கு ஈக்குவலா நீங்க இருக்கணும். நடிப்புல உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தானே வெளியில கேட்டாங்க, நீங்க உள்ள வந்து காட்டுறீங்கல்ல. அதே மாதிரி அவங்கவுங்க டேலண்ட் காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து எனக்கு ஈக்குவலான்னு சொன்னா யாருமே உங்களுக்கு ஈக்குவலா கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு வகையான டேலண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க. எனக்கு ஈக்குவலா இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதை வந்து மாத்திக்கணும் கண்டிப்பா. சோ நான் என்னோட டாபிக் வரேன். ராஜமாதா கனி வந்து இப்போ சபரி வந்துட்டு அங்க படுத்துட்டு இருக்காரு, ஷர்ட் இல்லாம தான் படுத்துட்டு இருக்காரு. கனி வந்துட்டு ரொம்ப கேஷுவலா பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா. ரம்யாவுடைய ஷர்ட் வந்து கிழிஞ்சிருச்சு. பிக் பாஸ் டீம் கிட்ட அதை வந்து சொன்னாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு நூலும் ஊசியும் கொடுத்தாரு, ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அப்போ ரம்யாவுக்கு வந்து சபரி அவருடைய ஷர்ட்டை கொடுத்தாரு. ஓகே,
இல்ல நீங்க நான் என்ன நீங்க என்னோட ஷர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கனிதா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நேரம்? அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவு டைம் ஆ, எடுத்துக்கிட்டு ஆ. ஸ்டிச் பண்றாங்க. அது வரைக்கும் இவர் வந்து ஷர்ட் இல்லாம தான் அங்க இருக்காரு. இவங்க பக்கத்துலயே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது பெருசா தெரியல, வித்தியாசமா தெரியல. பட் வந்து திவாகர் பண்ணா மட்டும் அது வித்தியாசமா தெரியுது. அதுதான் கேக்குறேன். இதுதான் ஃபேவரட்டிசம்னு சொல்றோம் நாங்க. எல்லாரையும் நீ வந்து திவாகர் அந்த வார்த்தை சொன்னது தப்பு. இப்ப திவாகர் எப்படி என்னன்றது நம்ம அதையும் பேசிட்டு இருக்கோம். பட் கனி வந்துட்டு திவாகரை கம்ஃபர்டபுளா இல்லன்னுட்டுன்னு சொல்றது தப்பு. திரும்ப திரும்ப நம்ம அதுதான் கேட்போம். எஃப்ஜே போய் கட்டி பிடிக்கிறது எந்த வகையில நியாயம்ன்றதெல்லாம் நாங்களே கேட்போம். இதுக்கு திவாகர் எல்லாம் அவசியம் கிடையாது. நீங்க 1000 ரீசன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த கிச்சன்ல வந்துட்டு பார்வதி வந்தப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை கனி உருவாக்குனாங்க. இங்க உட்கார கூடாது, இங்க நிக்க கூடாது, அது இதுன்னு அந்த துஷார வேற வந்துட்டு உசுப்பேத்தி விட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இப்ப இந்த அன்பு கேங் வந்துட்டு ஃபுல்லா அந்த இதுலதான் கிச்சன்ல தான் இருக்காங்க. இப்போ பார்வதிக்கு ஒரு ரூல் போடுற கனி வந்துட்டு அவங்களே வந்துட்டு கிச்சனுக்குள்ள தான் இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்ன்றது தான் கேக்குறேன். இப்ப பார்வதி அங்க நிக்கவே கூடாது, உங்களுக்கு இங்க இந்த சைடு வரத்துக்கே வந்துட்டு உரிமை இல்ல அப்படின்னு எல்லாம் ரூல் பேசிட்டு இன்னைக்கு எப்படி வராங்கன்னு தெரியல. இன்னும் கனி கூடவே வந்துட்டு அவர் புனிதர் சபரியும் வந்துட்டு கூட நின்னுட்டு இருக்காரு. எல்லாம் உள்ளதான் இருக்காங்க, ரம்யால இருந்து எல்லாமே உள்ளதான் இருக்காங்க. இது எப்படி பாசிபிள், இது பண்ணலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு இது கடந்து வந்த பாதை வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் போல இருக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்க. இப்ப நீ பிக் பாஸ் வந்திருக்கனாக்கா இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக உன்னை எடுத்திருப்பாங்க. இப்ப அந்த விஷயம் ரீச் பண்றதுக்கு இல்ல அட்டைன் பண்றதுக்கு நீ என்னெல்லாம் எஃபர்ட் போட்ட, நீ எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்ட, அந்த இது என்ன சொல்றது, உன்னோட லைனே வேறையா இருந்திருக்கும் பாதையே, அதை எப்படி மாத்தி அமைச்ச, இதுதான் வந்துட்டு கடந்து வந்த பாதை. துஷார கேட்டாக்கா அவர் கடந்து வந்த பாதைன்றத கடந்து வந்த பெண்கள்னுட்டுன்னு எடுத்துக்கினாரா என்னன்றது தெரியல. அவரு வெறும் என்ன சொல்றது தற்பெருமையும் கேர்ள்ஸ பத்தியும் தான் பேசுறாரு அவரு. நம்ம ராஜமாதா கேட்டாக்கா அகத்தியனோட கடந்து வந்த பாதை சொல்றாங்க. அம்மா தாயே இது உன்னோட கடந்து வந்த பாதை கேக்குறாங்கன்னுட்டு நான் உங்களுக்கு எப்படி யார் ரெஜிஸ்டர் பண்றதுன்றது எனக்கு தெரியல. அகத்தியன் எல்லாருக்கும் தெரியும். நீ முதல்ல அகத்தியன் பொண்ணுன்னே சொல்லிக்காத இங்க ஷோல எல்லாம் வந்துட்டு. அவரு சம்பாரிச்சு வச்ச பேரெல்லாம் கெடுத்துட்டு இருக்க நீ. சோ நீ அதை சொல்லிக்காத அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். இப்ப ஃபுல்லாவே வந்துட்டு அவர் இப்படியெல்லாம் அவர் அப்படியெல்லாம் நீயே அகத்தியனை பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறேன் நானு. சோ எனக்கு வந்துட்டு 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். துஷார் ஆகட்டும் கனி ஆகட்டும் வந்துட்டு கடந்து வந்த பாதைன்னா என்னன்றது சொல்ல தெரியல அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். கடந்து வந்த பாதையில எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க. கிறிஸ்பியா இருந்தது அது. ஆமா, பார்வதி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க, கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தது. அவங்களுடைய கதைகள் மட்டும்தான் அதுல சொன்னாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய கதைகள்லாம் சொல்லவும் வருத்தப்பட்டாங்க. பட் அதுதான் டாபிக்ல ஸ்டிக் பண்ணிட்டாங்க, அதுதான் மேட்டர். அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் அவரும் வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டாரு. ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு போகாம எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எங்க அப்பா இவ்வளவு பண்ணாருன்னு சொல்லாம எங்க அப்பா போனாரு, தோத்துட்டேன்னு சொன்னாரு, நான் இருக்கு, நான் பாக்குறேன், நான் பண்றேன் அப்படின்னு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஷார்ட்டா அந்த வேர்ஷனை முடிச்சிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அது இன்னும் எலாபரேட் பண்ணி இன்னும் பெருசா சொல்லியிருக்கேன். பட் அதை ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. ஸோ என்ன பொறுத்தவரை இது 2 தான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா இருந்ததுன்னு நான் பாக்குறேன். வேற யாருமே வந்து எல்லாம் லென்த், ரம்யாவோட கதையெல்லாம் 1 மணி நேரம் வரைக்கும் லென்த்தா போச்சு. அதுதான் ஏற்கனவே இந்த கடந்து வந்த பாதை வந்துட்டு யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. அந்த இது ஐயோ போர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களேன்ற மாதிரி கடந்து வந்த பாதை வந்து எனக்கு பிடிச்சதுன்னா லாஸ்ட் சீசன் அவங்க அந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய கடந்து வந்த பாதை எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. பட் இந்த சீசன் வந்து அது பெருசா இல்ல. லாஸ்ட் சீசன் அமீரோட வைஃப் அவங்களுடைய கதைகள் வந்து ஓகே, அது வந்து அவங்களுடைய சோகத்தை பழகிக்கிட்டாங்க, அதனால ஓகே. பட் அதை தாண்டி வந்து மற்ற சீசன்ல எனக்கு பெருசா அது ஒர்க் அவுட் ஆகல. பெருசா அது வந்து யாரும் ஏத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை யாரும் பெருசா எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் லாஸ்ட்ல போடுறது இப்பயே ஃபர்ஸ்டே போட்டு முடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடந்து வந்த பாதை. அப்ப கூட வந்துட்டு இந்த 1 hourல எல்லாம் அது ரொம்ப கொண்டு வரது இல்ல அந்த விஷயத்த. ஏன்னா அது ரொம்ப போரிங் சாப்டர். நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. இப்ப நீ துஷார் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துனா
அவன் கஷ்டப்பட்ட மாதிரியே சொல்லல. இது அப்போ வந்துட்டு அவன் ஒரு ஜாலி லைஃப் வாழ்ந்திருக்கான். அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டமும் இருந்ததில்லன்றது தான் காட்டுது அது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இல்லை. இப்ப நாங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றது, நாங்கெல்லாம் கடந்து வந்த பாதைன்னு பாக்குறப்போ வந்துட்டு அங்க எங்களோட பாதை பூராவே முட்களால செஞ்ச பாதையா தான் இருந்தது. சோ நாங்கெல்லாம் என்ன சொல்றது, ஒவ்வொரு அடியும் வந்துட்டு ரத்தம் சிந்தி சிந்தி வந்தவங்க நாங்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சோகங்கள் இருக்கு. இத உட்காந்துட்டு நான் இங்க இது ரெவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தேனாக்கா காமெடியா இருக்கும். என்னோட வலி எனக்கு தான். அதர்ஸ் கான்ட் வாக் ஆன் மை ஷூ. அதை தான் நான் சொல்றேன் நான். ஸோ நீங்க கடந்து வந்த பாதைன்ற விஷயத்த வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பியா எனக்கு தெரிஞ்சு பார்வதி மாதிரி சொல்லிட்டு இதுதான் என் லைஃப் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே தவிர, இந்த மாதிரி வந்து எங்க அப்பா இது எங்க அம்மா இதுன்னுட்டுன்னெல்லாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா வேலைக்கு ஆகாது. யாருக்கும் உங்க மேல இப்ப நீ அகத்தியன் பேர் எடுத்ததுனால உனக்கு ஒரு 4 ஓட்டு வரும்னு எதிர்பார்ப்பேன். இல்ல, அகத்தியன் நாமினேஷன் சார் இல்ல. அகத்தியன் சார் அவருடைய கதைகள் வந்து அது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு இது பண்ணாருங்கிறது எல்லாரும் தெரியும். ஏன்னா அவரு தன்னுடைய இன்டர்வியூஸ்ல அதை ஓப்பனா சொல்லியிருக்காரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆமா. பொண்ணுங்களை எல்லாம் படிக்க வச்சதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவரே ஓப்பனா பேசியிருக்காரு இன்டர்வியூல. ஸோ அதனால அவருடைய கதைகள் எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நீங்க சொல்றது அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. அது இப்போ கண்ணு ஃபார் கதையில எக்ஸாம்பிள் காரணம். நான் சொல்றேன், ஒரு ஃபேமஸ் ஸ்கூல் ஹரிஷ். அந்த ஸ்கூல்ல அவர் அந்த ஃபவுண்டரோட பொண்ணு வந்துட்டு 18 இயர்ஸ் இப்ப இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னா மறுநாள் வந்துட்டு காணாம போறாங்க. நான் காலையில தான் அதை பத்தி ட்வீட்டே போட்டேன். அப்படியா? அந்த மனுஷன் கதர்றாரு. ஐயோ, ஊர்ல இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் நான் படிக்க வச்சிருக்கேன், நானும் படிக்கணும்னு படிக்க வச்சிருக்கேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி வழிகள் எல்லாம் எப்பேற்பட்ட, அதுவும் ஒரு பெரிய ஸ்கூல், அது ரினவுண்ட் ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலோட ஸ்கூல் பேரே சொல்லலாம், வேலம்மாள் குரூப். வேலம்மாள். அப்ப அது எல்லா யூனிவர்சிட்டியும் வந்துருச்சு. இல்ல, அவரு கதர்னது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அந்த அந்த வலி வந்துட்டு என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட அந்த என்ன சொல்றது, இது ஒரு ஸ்டோரியா எல்லாம் பார்க்காம ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வுன்றத வந்துட்டு உணர்ந்து பேசுறதுன்றது வேற. நீங்க உட்கார்ந்துட்டு எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு, எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ணாருன்றதெல்லாம் வந்துட்டு கடந்து வந்த பாதையே கிடையாது. நீ நல்ல சொகுசா வாழ்ந்துட்டு தான் வந்திருக்க. இங்க வந்தோம் அந்த சுகமான வாழ்க்கையை தானே தேடி வந்திருக்க. எனக்கு நான் இப்ப கூட சொல்றேன், திவாகர் சொன்னாரு, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நல்லா இல்ல. எங்க வீட்டுல இப்போ நான் சொல்றது நம்ம வீட்டுகள்ல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி இதெல்லாம் கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸா ஹக் பண்ணிட்டெல்லாம் வந்துட்டு யாரும் உட்கார்ந்துட்டு இல்ல. ஏதோ ஒண்ணு பெரிய இது அச்சீவ்மெண்ட் இருந்ததுனாக்கா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பண்ணுவாங்களே தவிர எந்த நேரம் போய் கட்டி பிடிச்சிட்டெல்லாம் யாரும் இருக்கிறது இல்ல. சோ எனக்கு இதெல்லாம் அன்வான்டா தெரியுது. திவாகர் சொன்னதுல தப்பு இல்லைன்றத நான் சொல்லிக்கிறேன் ராஜமாதாக்கு. ஏன்னா ராஜமாதான்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதாமா, மரியாதை இருக்காது அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு. பட் நீ பண்ணிட்டு இருக்கிறது அப்படிதான். சின்ன பசங்களை வச்சு ஏவி விட்டு பார்வதி சொல்றாங்க பாரு, பாத்திரம் விளக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அங்கேயே நின்று இப்படி முறைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தப்பான ஆட்டிடியூடு. எது பார்வதி ஷி இஸ் டூயிங் சம்திங், ஏதோ புலம்பிட்டு இருக்கா அங்க சிங்க் கிட்ட நின்னுட்டு. இவங்க எதுக்கு அங்க போயிட்டு அங்க என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இப்படி கை கட்டிட்டு ஒரு மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு நிக்கிறது நாட் ஃபேர். அதுவும் ஏஜுக்கு நாட் அட் ஆல் ஃபேர். இப்ப நான் பேசுறது எல்லாமே உன் ஏஜ பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நானு. இந்த மாதிரி வயசு இருக்கிற பொம்பளை அந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு வம்பு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கன்றது கேவலத்தின் உச்சம். அது அது ஏதோ ஒண்ணு புலம்பிட்டு இருக்குனாக்கா அதுக்கு நின்னுட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கேட்கவே கேக்குது, என்னக்கா அப்படின்னுட்டுன்னு கேட்டாக்கா, இல்ல நீ முறைக்கிறது எனக்கு காமெடியா இருக்குது அப்படின்னாக்கா, இப்ப அந்த பொண்ணு திருப்பி சொல்றா, நீ ஏவி விட்டு வேடிக்கை பாக்குறீங்கல்ல, அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னுட்டு. இதெல்லாம் தேவையா உனக்கு? உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம எதனா ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வீட்டுல நம்ம பசங்களுக்கு கூட நம்ம தெரிவிக்க மாட்டோம். இப்ப இது வந்துட்டு ஊரே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. உன் பசங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஸ்கூல்ல கூட? இப்ப அவங்க படிக்கிற ஸ்கூல்ல கூட உன் பசங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்ன்றது. சோ போதும் கனின்னு நினைக்கிறேன். ராஜமாதா போதும். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரினே சொல்லுவேன் நானு. ப்ரொமோல சபரி. இது என்னன்னா, ரியோ வந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம். ரியோ வர வரைக்கும் சபரியோட இது உண்மையான முகம் எல்லாம் தெரியாம இருந்தது. ரியோ வந்துட்டு அந்த மூவி ப்ரொமோஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து போனதுக்கு அப்புறம் வாய்ஸ் அவுட் பண்றது என்ன, பேசுறது என்ன, இப்போ ஹி நோஸ் சம்திங் அபவுட் த மூவின்னு வச்சுக்கோ,
அது வாண்டடா அந்த அவரே சொன்னாரு பாரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கியான்னு. இதை எழுதினது யாரு, இது எழுதினது யாருன்னுட்டுன்னு. இல்ல இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஓகே. இப்போ அத வந்துட்டு சொல்றதுக்கு வந்து உனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி, இல்ல நீ தான் வந்துட்டு ரொம்ப இதுவா கேக்குறன்ற மாதிரி எல்லாம் வந்து ஏதோ கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த. சரி, ஓகே. எனக்கு என்ன சொல்றது, ரியோவும் வந்துட்டு நான் தான் அதிகமா கன்ஃபெஷன் ரூம்ல இருந்ததுன்னு அப்படின்னு எல்லாம் பெருமையா சொல்லிட்டு போறாரு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு தப்பான கைடன்ஸ்ன்றது தான் நான் பாக்குறேன் நானு. ஸோ அவங்க மூவி ப்ரொமோஷன் பண்ணாங்களா ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, ஓகே ஃபைன், அதை பண்ணிட்டு போயிருக்கணும். இது தேவையில்லாம சபரிக்கு ஒரு குறிப்பெல்லாம் போறது எனக்கு அது சரியா படல. எல்லாரும் கொடுத்தாங்க குறிப்பு, எல்லாருமே எல்லாரும் கொடுத்தாங்க. பட் வந்து அந்த குறிப்புகள் சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நீங்க ஓகே. வந்து குறிப்புகள் வந்து அவங்களுடைய பார்வையில எப்படி அவங்க பாக்குறாங்களோ அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அது வந்து மற்ற மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஓகே. ரியோவுடைய பார்வையும் விக்னேஷுடைய பார்வையும் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா, மற்றவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து விக்னேஷ் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ரியோ வந்து கண்டிப்பா அங்க இருக்கிற 2-3 பேருக்கு சொல்லியிருப்பாரு அவர். ரியோ நீங்க அந்த மாதிரி கேம் ஆடுங்க, நாங்க இருந்தப்ப இப்படிதான் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருப்பாரு. அது இயல்புதான். பட் வந்து இதனால கேம்ல மாறும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது மாற்றத்தை ஒன்றும் கொண்டு போக போறது கிடையாது. நீங்க வந்து என்ன சொல்றது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க இங்கோட்டு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணாலும் இவங்க மாற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அப்படிதான் இந்த வீடு போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இது மாறுதல் உண்டாக்கும்னு தான் நினைக்கல. சபரி வந்து எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றாருன்னா, ரம்யாவுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்றாரு. ரம்யா வந்து எனக்கு அண்ணன் அப்படிங்கிற ஒரு இதுல போறாங்க. இங்க உறவுகளே வேண்டான்ற நான், இந்த அம்மான்றது அக்கான்றது இதெல்லாம் வேண்டாம். எல்லாருமே அந்த பாண்டிங் மேட்டர்ல சபரியும் சில இடங்கள்ல வந்து அவரும் அந்த பாண்டிங் இஷ்யூஸ்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ரம்யாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு தனி பாண்டா கிரியேட் ஆயிருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அதனால நான் பேசுறேன், அவங்களுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அது வெளியில வேற மாதிரி போட்டு வெளியில வந்து நீங்க வாண்டடா சண்டைக்கு போறீங்கிற மாதிரி போட்டு அது சபரியை யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரம்யாவும் சொந்தங்கள் தேடிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சொந்தங்கள் தேடிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. என்னை பொறுத்தவரை அது சொந்தங்களை தேடி கொடுக்குற வீடு கிடையாது, அது பழைய சம்பாதித்து கொடுக்குற வீடு பிக் பாஸ் வீடு. நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து என்ட்ரானவங்கல்ல நீ எத்தனை பேர் யாரோட கான்டாக்ட்ல இருக்காங்க? யாரும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. நீ ஏன் ஃபர்ஸ்ட் சீசன் போற, லாஸ்ட் சீசன்லயே வந்துட்டு என்ன டெய்லி இது பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ பூர்ணிமா மாயா உங்களுக்கு இருக்காங்க, கான்டாக்ட்ல இருக்காங்க, கான்டாக்ட்ல இருப்பாங்க. ரேஷ் இப்ப கால் பண்ணுவாங்க, பேசிக்குவாங்க, எங்கன்னா போகணும்னாக்கா ஒன்னா போல எல்லாம் ஓகே. இப்போ மாயா பூர்ணிமா எவ்வளவு பெரிய பாண்டிங் இருந்தது, இப்ப எங்க இருக்காங்க 2 பேரும்? என்ன டெய்லி போற இடம் வர இடம் எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்காங்களா? அதுக்காக அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லல. இருக்கு, ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா ஷேர் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து நீ சொந்தத்தை இங்க உருவாக்க போறேன், பந்தத்தை இங்க உருவாக்க போறேன்றதெல்லாம் தேவையில்லாதது. ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டாருங்கெல்லாம் உள்ள இருந்தாங்க. லைக் சக்தி ஆகட்டும், காயத்ரி ரகுராம் ஆகட்டும், எல்லாம் வந்துட்டு பெரிய பேக்ரவுண்ட் வச்சுட்டு உள்ள வந்தவங்க. ஆனா கமல்ஹாசன் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னா, ஜூலியை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதேதான் சக்திக்கும் காயத்ரி ரகுராமுக்கும் இருந்தது. வந்து அவங்களுக்கு கமல்ஹாசன் சார நல்ல தெரியும். அவங்களுடைய ஃபேமிலி வந்து கமல்ஹாசன் சாருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி. ஆமா ஆமா. பட் ஸ்டில் அவர் வந்து கண்டஸ்டன்ஸ் பார்த்தார். அதத்தான் சொல்றேன் நானு. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் என்டர் ஆனாக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவல் டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈக்குவல் தான் டீச்சர் பார்வைக்கு. அப்படி இருக்கும் போது இது என்ன பார்ஷாலிட்டி பண்றது, இது பண்றது, அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் நினைக்கிறேன் நானு. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் வந்து நாக் அவுட் பண்ணிட்டு வெளியில போக கூட ரெடியா இருக்கேன். நேத்து நம்ம பேசிட்டோம். அது என்ன அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளியில போறது கூட தயார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமும் சில வார்த்தைகள் நிறைய பேசுறாரு, மியூட் பண்றாங்க. என்ன பேசுறாருங்கிறதுல சில வார்த்தைகள் மியூட் பண்றாங்க. கண்டிப்பா பசங்க பார்த்தா நிறைய வார்த்தைகள் மியூட் பண்ணி வச்சிருக்காங்க. எம்ஜே வந்து இவ்வளவு ஹார்ஷா பேசுறாரு, இவ்வளவு வன்முறை தூண்டுற அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கறது பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்படி போகும் தெரியல. லாஸ்ட் சீசன் சொருகிருவேன்னு சொன்ன ஒருத்தர எங்க சொருகுவீங்கன்னு கேட்டாரு கமல்ஹாசன். ஆமா,
கண்ணுல சொருவியா அந்த கண்ணெல்லாம் பண்ணி அதுதான் காட்டுறது மைண்ட்ல இதுக்கு முன்னாடி நிக்கிறேன். வந்து சொருகிருவேன்னு சொன்ன ஒருத்தர் வந்து எங்க சொருவான்னு கேட்டு கண்ணில் சொருவியான்னு கேட்டு கமலஹாசன் பண்ணதுல ஒரு 50%ஆவது விஜய் சேது இந்த வாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா இல்ல அவர் கிளம்பிடணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நான் கலந்து இன்னும் அழவே எங்களால சகிச்சுக்க மாட்டாங்க. முடியல எனக்கு தெரிஞ்சு அப்படின்றது. முடிஞ்சு அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு 25% ஆஃப் சீசன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஹாஸ்டல் மாத்தி பண்றதுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்து விஜய் சேது தான் கண்டிப்பா பண்ணுவாரு. பட் இனிமையாவது மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஹாஸ்டா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ட்டுங்க உள்ள வரத்துக்கு. ஸோ அது வந்தால் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஷோவே கொஞ்சம் டீசெண்டா போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்கு அப்படின்றத தான் நாங்க சொல்றோம் நாங்க. ஸோ வேற என்ன விஷயம் இருக்கு ஹரிஷ் நம்ம பேசாதது? அதான் பேசிட்டு கவர் பண்ணிட்டோம். வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்தாதான் எப்படி போக போகுதுன்னு தெரியும். ஸோ வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அமித்துக்கும் அங்க இருக்கிற கண்டஸ்டன்டோட தொடர்பு இருக்கு. திவ்யாவும் அங்க இருக்கிற கண்டஸ்டன்டோட ஒரு தொடர்பு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரஜன் சாண்ட்ரா உள்ள வந்து அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். யார் உள்ள என்ன கண்டென்ட் வாங்க போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கண்டிப்பா. கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள போனாலும் சுவாரஸ்யமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரெண்டு பேரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேர் உள்ள போறாங்க. அதாவது இவங்களும் கம்ப்யூட்டர் டார்கெட் பண்றதுக்காக இவங்களும் அதே மாதிரி இன்னொரு கண்டஸ்டன் டார்கெட் பண்றதுக்காக அமித்தும் உள்ள இறங்குறாங்க. பட் பிரஜின் சாண்ட்ராவுக்கு என்ன மெயின் பர்பஸ் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஓகே. அவங்க வந்து ப்ரோமோல சொல்றது ஓகே, பட் உள்ள என்ன மெயின் பர்பஸ்க்காக யாரை டார்கெட் பண்றதுக்கு போறாங்கன்னு தெரியல எனக்கு. தெரியல. உள்ள வந்தாதான் தெரியும் என்ன யாரை டார்கெட் பண்ண போறாங்க என்னன்னு. யாராவது ஒருத்தர் வனிதா அவங்க மாதிரி கொழுதி போறது யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். இது கம்ருதீன் அப்படின்றப்ப வந்துட்டு கிராஃப் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா வந்து அந்த பாட்டு பாடியே வந்துட்டு கொஞ்சம் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வாய்ஸ், செம்மையா பாடுறான் பையன். அந்த அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அது கெமி கூட பாண்டிங், அரோரா கூட பாண்டிங், இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்துட்டு நல்லா பேசிட்டு இந்த என்ன சொல்றது அந்த கோவம் வருது இல்ல அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றான். வார்த்தைகளை விடுறது இல்ல, கண்ட்ரோல் பண்றான். ஸோ எல்லாத்தையும் தூரந்து வேடிக்கை பார்க்கறான். தான் எதுலயும் ப்ரெஷர் பண்ணிட்டு போறது இல்ல. ஸோ அது கிராஃப் ஏறுது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நானு. வைல்ட் கார்டில் வந்துட்டு எனக்கு யார் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் திவ்யா கணேஷ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஷி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு பேர் இன்னும் சம்பாரிச்சுட்டு போவாங்களா இல்லை இருக்கிற பேரை கெடுத்துட்டு போவாங்களான்றது எனக்கு தெரியல. இருக்கிற பேருக்கு எடுத்துட்டு போனாலும் எனக்கு தப்புன்னு தோணல. ஏன்னா கண்டென்ட் வாங்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். வைல்ட் கார்டு உள்ள வந்துட்டு அவங்க கண்டென்ட் வாங்கணும். கமர்தீன் என்ன கண்டென்ட் வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் யோசிக்கும். ஏன்னா அவரு தன்னை மாத்திட்டு இருக்காரு. அதான் நிறுவனமா நம்ம மாத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் இவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வந்து கமருதீனுடைய கம்ப்ளீட் எஃபர்ட்டையும் வெளியில கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படியும் ஒரு 2 நாளைக்கு போர் அடிக்கும் தான் நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். நன்றி.